Now you are watching New Eden Revival Online Church. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் இந்த நாளை அன்பாக நமக்கு கொடுத்த தயவுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையின் தேவ செய்தி கர்த்தருடைய நாமத்தில் இரட்சிப்பு. அவருடைய நாமத்தில் தான் நமக்கு இரட்சிப்பு இருக்கிறது, நமக்கு மீட்பு இருக்கிறது. இதன் மைய வசனம் ரோமர் 10:13 இறைவசனம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைய உலகத்தில் மனிதர்கள் பல வழிகளில் சமாதானத்தையும் விடுதலையையும் நம்பிக்கையையும் தேடுகிறார்கள். ஆனால் வேதாகம் தெளிவாக கூறுகிறது என்னவென்றால், இரட்சிப்பு ஒருவரிடமே உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது அமைகிறது. கர்த்தருடைய நாமத்தை விசுவாசத்தோடு அழைக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் இரட்சிப்பை அருளுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய நாமத்தில் இரட்சிப்பின் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் சாதாரணமான நாமம் அல்ல, அது இரட்சிக்கும் நாமம். பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கும் வல்லமை அந்த நாமத்திற்கு இருக்கிறது. எந்த மனிதனும் தன் செயல்களால் அல்ல, கர்த்தருடைய கிருபையால் இரட்சிக்கப்படுகிறான். இதை குறித்து நாம் அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:12 இப்படியாக சொல்கிறது: அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. வேறொரு யாருக்குமே அந்த நாமம் பொருந்தாது. ஆண்டவருக்கே தான் அந்த நாமம் ஏற்றது. நம்முடைய நம்பிக்கை மனிதர்கள் மேல் அல்ல, இயேசு நாமத்தின் மேல் இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை விசுவாசத்தோடு அழைக்க வேண்டும். வெறும் உதடுகளால் அல்ல, முழு இதயத்தோடு அழைக்க வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிறது. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களை தேவன் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. அதனால்தான் நாம் சொல்கிறோம், அவர் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோதனைகளிலும் கஷ்டங்களிலும் முதலில் கர்த்தரை அழைக்க கற்றுக்கொண்டோமே ஆனால் நாம் ஆண்டவர் எப்போதும் நம்மளை தனித்து விட மாட்டார். அவர் எப்போதும் அவருடைய பாதுகாப்பிலே நாம் வளரச் செய்வார். கர்த்தருடைய நாமத்தை அழைப்பவர்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். இந்த வாக்குத்தத்தம் அனைவரும் கொடுக்கப்பட்டுள்ளது. சாதி, மொழி, நாடு, வயது என்று வேறுபாடு இல்லாமல் அனைவரும் தேவனிடத்தில் தஞ்சமடையலாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார். நாமும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அழைப்பு தான் என்ன? அவர் நம்மளை நித்திய வாழ்வுக்கு இட்டு செல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எப்போது மனம் திரும்புகிறோமோ அப்போது அவருடைய சித்தம் நம் வாழ்விலே செயல்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். முதலாவதாக நமக்கு இரட்சிப்பு வந்தது. அந்த இரட்சிப்பை அறிந்து கொண்டோம். அந்த இரட்சிப்பு மூலியமாக நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். பின்பு அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். மற்றவர்களிடத்தில் நம்ம ஆண்டவரோடு இருந்த அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது அவர்களும் கூட பாதுகாக்கப்படலாம். நாம் பெற்ற இரட்சிப்பை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டியது அவசியம். சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே
கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அமைக்க வேண்டும். இதை குறித்து நாம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிபரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நாம் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களிடத்தில் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் முக்கியமாக எதிர்பார்க்கிறார். மற்றவர்களை போய் நீங்கள் சீஷர்களாக்குங்கள் என்றால் நாம் அதிலே தேறி வந்திருக்கிறோம், வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அந்த சித்தத்திற்கு இசைவாக நம் வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வந்து நம் அனுபவப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு விசுவாச குறைவில் இருந்திருக்கலாம், ஆனால் அதை முழுவதுமாக ஆண்டவருக்காக மாற்றிக்கொண்டு ஜபத்தினாலையும் முயற்சினாலையும் மாற்றிக்கொண்டு நாம் வந்திருக்கோமே. ஆனால் இந்த அனுபவத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது அவர்களும் கூட நாம் விசுவாசத்தை விட்டு விலகுவதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மறுபடியுமாக ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்ப்பார் என்பதில் அவர்களும் நம்பிக்கை வைப்பார். இன்றைக்கு அநேக அன்பு சகோதர சகோதரிகள் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நான் செய்து விட்டேன், ஆண்டவர்கிட்ட நான் முன்னாடி நிற்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவர்கள் விலகி போகிற அநேக சகோதர சகோதரிகளை நான் பார்த்துருக்கிறேன். அதுபோல் இல்லாமல் பாவத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற ஒரே சிந்தனை போதும் ஆண்டவர் நம் பக்கமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய நாமத்தை தினமும் அழைக்கும் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதை ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து மாறும் பொழுது ஆண்டவர் மனமகிழ்ச்சி அடைகிறார். ஜெபம் நம் வாழ்வின் மூச்சாக இருக்க வேண்டும். தேவனை தேடுகிறவர்களை அவர் ஒரு பொழுதும் புறக்கணிக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை துதித்து வாழ்வோம். தினமும் ஜெபம் செய்வது, வேதாகமம் வாசிப்பது, பரிசுத்த வாழ்க்கைக்கான முயற்சிகளை எடுப்பது, இவை அனைத்துமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தேவ செய்தியானது நமக்கு நம் மனக்கண்ணை திறக்கும் ஒரு செய்தியாக இருக்கிறது. அவர் நம்மளோடு இருக்கிறார். அவருடைய நாமம்தான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. அந்த ரட்சிப்பு தான் நமக்கு நித்திய வாழ்வுக்கான ஒரு பாலமாக அமைந்து கொண்டு இருப்பது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தேவ செய்தியை ஆண்டவர் மறுபடியுமாக நமக்கு கொடுக்கிறார் என்றால், இதை மறுபடியுமாக நீங்கள் சிந்தியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இனி வரும் வாரங்களிலும் கூட நம்மளை அருமையாக பாதுகாக்க நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் மூலம் எங்கள் இருதயங்களிலே நீ பேசினீரே ராஜா. நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை விசுவாசத்தோடு அழைக்கும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ரட்சிப்பை அனுபவிக்க கிருபை செய்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. பாவத்தின் கட்டுகளும் பயம், கவலை, நோய், சோர்வு, நம்பிக்கையின்மை ஆகியவற்றிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ரட்சிப்பு இன்னும் பெறாத எங்கள் உறவினர்களாக இருந்தால் அவர்களை எல்லாம் நீ தொடுமே ராஜா. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் சபைகளிலும் ஊழியங்களிலும் மேய்ப்பர்களை சுவிசேஷ பணியாளர்களுக்காக வலிமையாய் நீர் எடுத்து பிரயோஜனமாக பயன்படுத்துமா நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. துதிக்கிறப்பா. அப்போ இந்த புதிய ஏதேன் ஊழியத்தின் மூலியமாக கூட இந்த காணொளி தொகுப்பு மூலியமாக நீ தொடர்ந்து அன்பு சகோதர சகோதரிகளோடு நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனை சொத்து கர்த்தாவே. அப்போ ஒவ்வொரு நாளும் ஜபத்தினாலும் வேதாகம வாசிப்பினாலும் பரிசுத்த வாழ்வின் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ராஜா. சந்தோஷம், பாதுகாப்பு, ஆரோக்கியம், ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பதாக சொதுக்கத்தாவை துதிக்கிறோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான புதிய உலகத்தின் மாமன்னராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன். Now you are watching New Eden Revival Online Church.